வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இது கர்நாடகாவில் ஃபேமஸ்ஸு கொள்ளு. கொள்ளு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கொள்ளு முளைக்கட்டின குழம்பு. கொள்ளு முளைக்க வச்சு அதை வச்சு குழம்பு செஞ்சுருக்கோம். இது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. கொள்ளு சாதாரணமாகவே நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியம் தான். அது முளைக்க கட்டினோம் அப்படின்னா அதோடய சத்து இன்னும் அதிகமாகும். அப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதோடய ரெசிபி வீடியோவும் போட போகிறோம். கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். இப்போ இது இட்லி தோசைக்குமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் சொன்னாங்க. அவங்க கர்நாடகாவில் சூப்பராக இருக்குமா. அங்கே ஃபேமஸ். அப்படி தானே? அவங்க அடிக்கடி செய்வாங்களா? அடிக்கடினா திரும்ப திரும்ப எனக்கே ரிப்பீட் பண்ணுறியா? இன்றைக்கி ஆம்லேட் அடிப்பிடிக்காமல் செஞ்சுருக்கு போல். நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு. அடிப்பிடிச்சது நேற்று சாப்பிட்டேன். அவ்வளோ கசப்பாக இருந்துச்சு. சைடிஷ் எல்லாம் சைடிஷ் சொல்லலைல்ல, கசப்பாக இருந்தது. நம்ம அதை மட்டும்தான் சொன்னேன் நான், இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். ரொம்ப கசப்பாக இருந்துச்சு அடிப்பிடிச்சது. ஸோ எல்லோரும் ரொம்ப சொன்னீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு சைடிஷாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பீன்ஸு பொரியல், ஆம்லேட்டு, அவிச்ச முட்டை, அப்பளம். இந்த குழம்புக்கு அப்பளமும் சூப்பராக இருக்கும். ஓகே, வாங்க சாப்பிட்றலாம்.
நிமிஷம் 30 செகண்டில் சாப்பிட்டுட்டேன். இந்த மாதிரி குழம்பு இருந்தால் நம்ம சீக்கிரமாக சாப்பிட்ருமே. ஓகே, நமக்கு வந்து இன்றைக்கி ஹெல்த்தியான குழம்பு முளைக்கட்டின கொள்ளு குழம்பு. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. இட்லி தோசைக்குமே அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸ்டார்ட் பார்த்தாலே தெரியுது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. நான் வந்து பார்த்ததில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறத விட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தான் அதிகமாக பார்க்குறாங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.